அருஞ்செய விரும்பு என்றார் உளவை பாட்டி. செய் என்று அவர் ஆணையிடவில்லை, விரும்பு என்றுதான் சொன்னார். காரணம், செய்ய முடியாதவரும் இருக்கலாம் அல்லவா? அவன் விரும்பினால் கூட போதும், அதுவே கருணையின் பரப்பளவாகும். யூதர்களை மன்னித்திருக்க முடியாதா ஹிட்லரால்? போரின் நாசத்தை தடுத்திருக்க முடியாதா ஹிட்லரால்? முடிந்தும் அவன் விரும்பவில்லை. விளைவு? மற்றவர்களை அவன் எப்படி நடத்தினானோ அப்படியே இறைவன் அவனை நடத்தினான். வண்டி மாட்டை நீ ஒரு அடி அடித்தால் கூட அதற்கு பதிலடி உனக்கு கிடைக்கிறது. வண்டி மாட்டுக்கு நீ வைக்கோல் போட்டால் கூட அதற்கு கைமாறாக ஒரு கவளச்சோறு உனக்கு கிடைக்கிறது. ஆகவே விரும்பு, முடிந்தால் செய், முடியாவிட்டால் விரும்பு. விரும்பு என்று உடனேயே தஞ்சாவூரை பார்த்து, இந்த நிலமெல்லாம் நம்முடைய நிலமாக இருக்கக்கூடாதா என்று விரும்பாதே. அதன் பெயர் விருப்பமல்ல, ஆசை. விரும்புவது என்ற வார்த்தையே நல்லதை விரும்புவதைத்தான் குறிக்கும். தவறு செய்ய நினைப்பது விரும்புவதாகாது, திட்டமிடுவதாகும். 1000 ஏக்கர் நிலத்தை வளைத்து போட்டுக்கொண்டு அடுத்தவனுக்கு அரை ஏக்கர் கூட கொடுக்க விரும்பாதவன் இறுதியில் அனுபவிக்கப் போவது எத்தனை ஏக்கர்? வெறும் 6 அடிதான். இந்து சம்பிரதாயத்தில் அது கூட கிடையாது. 6 அடி நிலத்தில் மாறி 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 ஆயிரக்கணக்கானவர்கள் கொளுத்தப்படுகிறார்கள். இறைவன் தன்னுடைய விருப்பத்தை பூமியில் எப்படி பரவலாக வைத்தான்? நீ சிந்தும் துளி தண்ணீர் எறும்பு குளிக்கும் படித்துறையாகி விடுகிறது. கழுதைக்கும் உணவாகட்டும் என்றுதானே காகிதத்தைக் கண்டுபிடிக்கும் அறிவை மனிதனுக்குக் கொடுத்தான். விளைவுகளில் நல்லவை எல்லாம் இறைவனது விருப்பத்தின் விளைவுகளே. நெல் என்று ஒன்றை அவன் படைக்க விரும்பாமல் இருந்திருந்தால் சோறு என்ற ஒன்றை நாம் கண்டிருக்க மாட்டோம். இறைக்கின்ற கேணி ஊறும் என்று ஏன் கூறுகிறார்கள்? கொடுக்கின்ற இடத்திலேதான் இறைவன் அருள் சுரக்கும் என்பதால். தேங்கிய நீர் தேங்கியே கிடந்துவிட்டால் நோய்களுக்கு அது காரணமாகிறது. தேங்கிய செல்வமும் தேங்கியே கிடந்துவிட்டால் பாவங்களுக்கு அது காரணமாகிவிடுகிறது.